ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் பேர் பாண்டியன். இவன் அப்பா எம்எல்ஏவாக இருக்கார். அதனால் இவனுக்கு காலேஜில் யாரை பார்த்தாலும் பயம் இல்லை. இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் வரப்போகிற காலேஜ் எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணும். இந்த காலேஜ் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவுட். நான் யாருன்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இந்த கிளாஸ்ல புக்கை பார்த்து எழுதக்கூடாது. ஜஸ்ட் கெட் அவுட். எனக்கு பார்க்காமலாம் எழுத தெரியாது. எம்எல்ஏ ஆக தான் டிகிரியே வாங்க வந்தேன். புக்கை கொடுங்க. பாண்டிக்கு படிப்பில் பெருசாக ஆர்வம் கிடையாது. பாண்டியன் அப்பா சண்முகராஜன் ஈரோடு எம்எல்ஏ, எப்பவும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறவர். இவர் அனுமதி இல்லாமல் ஈரோட்டில் எந்த பிஸ்னஸும் நடக்காது, நடத்தவும் முடியாது. நினச்சதை எப்படியாவது அடையணுங்கிறது இவருடைய குணம். இப்போ தான் பையனை அரசியல் வாரிசு ஆக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ஒழுங்கா பேப்பரை கொடுத்துரு. எனக்கு பார்க்காமலாம் எழுத தெரியாது. உங்களுக்கு எழுத தெரியும்ல, நீங்களே எழுதுங்க. என்ன சைக்கிளு, என்ன இந்த பக்கம் ஆட்டம் ஓவரா இருக்கே? ஆமா, உன் ஃபேக்டரி நல்லா ஓடுதா? நல்லாவே ஓடுதுங்க. நம்ம கம்பெனி சைக்கிள் ஆட்டம். அப்புறம் இந்த ஏரியாவில் புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடலான்னு இடம் பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. போகிற வழியில் தானே உங்கள் வீடு, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேனுங்க. இது போகிற வழி இல்லையா? இதை பாருங்க, பெரியவங்களே எல்லாம் போகிற வழியில் வந்து பார்த்துட்டு போகக்கூடாது, தானா தேடி வந்து பார்க்கணுமாக்கு. இல்ல பாம்பு பொத்துக்குள்ள கைவிட்ட கதையாயிராம. குஞ்சு ஐயா, இவர் என்ன பழைய சிவனேசன் நினைச்சிட்டு அப்புறங்க பெரிய பிசினஸ் மேன். ஒத்த சைக்கிளை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறவர் இல்ல? ஏங்கப்பா, எந்த காலத்துல இருக்கிறீங்க? நம்ம கம்பெனி சைக்கிள் 1 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுதுங்கண்ணா. அது மட்டும் இல்லைங்கண்ணா, சிங்கப்பூர் மலேசியான்னு எல்லா வெளிநாட்டுக்கும் நான் தாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஈரோட்டில் நான் தானுங்க நம்பர் 1. ஏனுங்க மிதிவண்டி தெரியாம தான் கேட்குறேன். ஐயாவை பார்க்கறதுக்கு வந்தீங்களா இல்லை உங்கள் பெருமையை பீத்துறதுக்கு வந்தீங்களா? டேய், நம்ம வீடு தேடி வந்த விருந்தாளிக்கு
ஸ்பெஷல் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டாட. கொடுத்துடலாங்க. செம்மேடு ஐயா. போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாப்போ. ஐயா அட அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வாப்போ. சரிங்க. மேடம் என்ன எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க. என் பேப்பரை உங்களே எப்படி எழுத வச்சுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், நான் எழுதினேன். டே, உந்து சோஷியாலஜி சப்ஜெக்ட், நான் சைக்காலஜி ப்ரொஃபஸர். எனக்கு சோஷியாலஜி தெரியாது, உனக்கு சைக்காலஜி தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆக மாட்ட. போடா. இந்தாங்க. எதுக்குங்கண்ணா அதெல்லாம்? வெறுங்கையோட வந்தவனுக்கு வெயிட்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். வெயிட் பண்ணாம திறந்து பாருங்கன்னு. அட திறந்து பாருங்க. என்ன பொட்டிக்குள்ள களி தெரியுதாக்கு இப்பவே? அட கையில் எடுத்து பாரு. பெரிய ஆளாயிட்டு இல்ல. அட எடுத்து பாரு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற கொடுக்க சொல்றேன். அப்படி போடுங்க. ஐயா, என்னங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க? யோ, நல்லாதான் ஏன் பேசிக்கிட்டு இருந்தா? பொசுக்குன்னு கண்ணை தூக்கிட்டேன்னு சுடுவேன்னு மிரட்டுறாயா? ஏய், ஐயாவையே மிரட்டுறியா? கண்ண இருக்கியா? ஐயா, என்னங்க பண்ணலாம் அவனை? என்ன சுட முயற்சி பண்றான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர வழியில என்கவுண்டர் பண்ணி. சூப்பருங்க. நம்ம வழக்கமா பண்றதானுங்க ஐயா. யோ, என்னையா பண்ற? ஐயோ ஐயோ ஐயா சுட்டுட்டானே. ஹார்ட் மிஷின்ல போய் சுட்டுட்டானே. ஐயோ ஐயா ஐயா மிஷின் ஓடுதா? நீ சுட்ட, நான் செத்து போயிட்டேன். பேக். நம்பர் 1. நீங்க யாரு? இந்த மாதிரி எத்தனை தடவை செத்துருக்கீங்க? டேய், வண்டியை விட்டு இறங்குடா. போ, உங்க வண்டிங்களா? வா மேம், சீட்டு சூப்பரா இருக்கு. சீ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இறங்குடா வண்டியில இருந்து. அப்படிங்களா? அப்ப இன்னொன்னு பண்றேங்க, அதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, சரிங்களா? காப்பி தானே அடிச்சது. என் டேலண்ட் வருமா? விடுடா, சும்மா கீழே விடு. எங்கடா போற? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். விடுடா, விடு. இவன் தான் ரோஹித், இந்த காலேஜோட ஹீரோ. ரோஹித் ரொம்ப நல்லவன். தான் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆளாக வந்து நிற்பான். இவனுக்கும் பாண்டியனுக்கும் ஆகவே ஆகாது. ஏய், ஏன்டா இப்படி பண்ற? ஏன் அவன் அவன் பொண்டாட்டியா? ஓட. ஏய், தங்கம் வாங்க வாங்க அம்மா. வாங்க. மா, பா, பவி, டோரை க்ளோஸ் பண்ணுமா. பா. ஏங்க பா, எதுக்கு- ஏங்க பையன் அடிக்கிறீங்க? தள்ளுடி. பா, ஏன்பா அடிக்கிறீங்க? நீ காலேஜ்ல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு விடாம அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவளை ஏன்டா முறைக்கிறேன்? காலேஜ் சேர்மனா ஜெயிச்சா மேலிடம் உன்னை கவனிக்கும், உனக்கு ஏதாச்சும் போஸ்டிங் வாங்கி தரலான்னு பார்த்தா பொண்ணுங்க மேல கை வச்சுட்டு வந்து நிக்கிறான் பாரு. பொறுக்கி ராஸ்கல். பா, இதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கப்பா. காசும் சரக்கு கொடுத்தாலே போதும்பா. டேய், மயங்கறதுக்கும் மறக்கிறதுக்கும் அவங்க என்ன ஓட்டு போட்ட ஜனங்கன்னு நினைச்சியா? ஸ்டூடெண்ட்ஸ்டா, ஸ்டூடெண்ட்ஸ்.
ஏண்டா உங்க அக்காவும் அங்கதான படிக்கிறான். உன்ன மாதிரி அவ மேல எவனாச்சும் கை வச்சா ச்சே. கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. சரிங்கப்பா. டேப்லெட் எடுத்து வா. இதை பாருடா கண்ணு, உன்னை அடிக்கலைன்னா உங்க அப்பனையும் அசிங்கம் முடிச்சவேன்னு நினைச்சுக்குவாங்க. வலிக்குதா? வலிக்கல கண்ணு? பரவாயில்ல விடுங்கப்பா. இதை பாருடா கண்ணு, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் உழுத்துறாங்க. நான் சொல்றது புரியுதா? என்னடா கண்ணு பார்க்குற? நீ என்ன பண்ணாலும் நீதான் கண்ணு என்னோட அரசியல் வாரிசு. லவ் யூப்பா. டேய் லெஃப்ட்ல போற சைனாக்காரன் சுடுறா அவனை. இவனா? அவனே தான்டா. இவன் தானே? பாரதி சார் உங்களை கூப்பிட்டாரு மிஸ்டர் ரோஹித். சார் வாங்கடா. மார்னிங் சார். மார்னிங் சார். ஏன்டா கிளாஸ் போகல? சார் யசோதா மேம் கிளாஸ் சார். அவங்கள பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அவங்க நிலைமை நினச்சி பாரு. டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாத. அந்த பாண்டியன் குரூப் அப்போஸ் பண்ண நீ தான் மேமுக்கு தான் தெரியுமேடா. அந்த பரதேசி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் சார். ஆனால் மேம் ஸ்டேஷன் கோர்ட்னு அலையணும்ல. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா அவங்கள வேலையை விட்டே நிப்பாட்டிடுவாங்க. ஓகே சார், கிளாஸ்க்கு போகிறோம். டேய் சார் நான் அதுக்கு வர சொல்ல. உட்காருங்கடா, உட்காருங்க. அந்த பாண்டியன் அரசியல்வாதி பையனை காட்டுறான். புரியல சார். அவன் ஜூனியர்ஸோட ஓட்டு வாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஏய் பண்றா. ஏய் இப்போ மட்டும் நீ அதை பண்ணல அப்புறம் உனக்கு பருத்திக்கிற கிளைமேக்ஸ் தாண்டே. ப்ரோ நான் இதே பண்ணிடுறேன் ப்ரோ. குழந்தை போது பாடுறா. டேய் என்னடா பண்றீங்க? நம்மள நம்பி தான் அவனுக்கு வந்திருக்கானுங்க. அவனுக்கு படிக்க சப்போர்ட் பண்ணுங்கடா, கஷ்டப்பட்டாதீங்கடா. டேய் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். சரியா? கீழே இறங்கடா. அவன் சேர்மன் ஆகக்கூடாது, நீ ஆகணும். சார் நானா? காமெடி பண்ணாதீங்க சார். பயப்படுறியா? இல்லை சார், செகண்ட் இயர்லேயே அவனுக்கு இருக்க காசு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவனுக்கு இருக்க பொலிட்டிக்கல் பவருக்கு இவன் தோத்து அசிங்கம் பண்ணுமா சார்? இங்கே பாரு, ஸ்டாஃப்ஸ் மறைமுகமாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஃப்ரெஷர்ஸ் ஃபுல்லாக அவன் கவர் பண்ணுறதுக்குள்ளார எலெக்ஷனை முன்கூட்டியே வச்சுருவோம். பாண்டியோட ஆட்டத்தை அடக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக சார். அவன் கெத்த கிழிச்சு தோரணமாக தொங்க விடணும் சார். ஆனால் அது முடியலனா? நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்பவும் ஒரு அரசியல்வாதி பையன் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எலெக்ஷன் நிற்கிறான் தைரியமாக சொன்னான். அவன் எல்லாத்தையும் வேற ஆங்கிளில் தான் யோசிப்பான். ஸ்ட்ரைக்கை கூட அவன் வேற விதமாக தான் அப்ரோச் பண்ணுவான். என்ன சார், எலெக்ஷன் தான் நடத்துறீங்க, அப்புறம் ஏன் பசங்க போராட்டம் பண்றாங்க? கமிஷன் வரைக்கும் நியூஸ் போயிருக்கு தெரியுமா? சார், ஐ ஆம் நல்ல சிவம், கிரிமினாலஜி ப்ரொஃபஸர் ஆஃப் திஸ் காலேஜ். தோத்து போன இந்த கதிர் இருக்கானே, அவன் இந்த காலேஜுக்கே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி சார். எந்த காலேஜில் என்ன பிரச்சனைனாலும் சரி, அதை சால்வ் பண்ணுறதுக்கு அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அந்த கமிட்டிக்கே முகம் இந்த கதிர் தான் சார். அவனே தோத்து போயிட்டான்னு சொன்னா எப்படி ஒத்துக்குவாங்க சார்? சார், எம்பி சன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நாங்க ஏதோ சீட்டிங் பண்றதா சந்தேகப்படுறாங்க சார். யார் சார் அந்த கதிர்? வர சொல்லுங்க அவனை. அது தொட்டு பேசி பாரு முடிஞ்சிட்டு ஓ கதை. Fear what you see, cause the style is what you see. Alright, still here, cause your moves gon' fail. I'm going down. I'm gon' fly. Pulling out a slow, we're hitting you hard with the FOMO. Nada pata paru surungidu o vale. Pavayala akka pakka thukinadhu yaru? நீ தான் அப்படி கூட்டத்தை கூட்டி பிரச்சனை பண்றியா? பிரச்சனை எதுவும் பண்ணல சார், நியாயத்தை கேட்குறேன். உங்க ப்ரொஃபசர்ஸ் தானே எலெக்ஷன் நடத்துனாங்க, அப்ப கரெக்டாக தானே கவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஒழுங்கா கூட்டத்தை கழிச்சு கிளாஸுக்கு போற வழியை பாரு. முடியாது சார், தப்பாக கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட என் பூத் ஏஜென்ட்டை அடிச்சிருக்காங்க.
want justice. We want justice. எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை சார். இப்போவே இங்கேயே எல்லாரும் முன்னாடி ஓப்பன் கவுண்ட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், கூட்டத்தை கூட்டி பிரச்சனை பண்றேன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். வச்சு பாருங்க சார், பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது சார். We want. We want. We want. We want. We want. ஸ்டூடண்ட்ஸ், அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்கு வேண்டி உங்களை மிஸ்யூஸ் பண்ண பார்க்கறான். We want. We want. We want. We want. We want. We want. சார், இதுதான் சார் என் மெஜாரிட்டி. நான் ஜெயிக்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு தப்பானவன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. சார் சார் சரிங்க சார், சொல்லிடுறேன் சார். ஓகே சார். என்ன சார்? ஸ்டூடண்ட்ஸ், கரஸ்பாண்டன்ட் ரீகவுண்ட் பண்ண சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. பேசாம நீங்களும் உங்க கான்ஸ்டபிளும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன். என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எகத்தாளம் பண்றியா? சார் அப்படிலாம் இல்லை சார், ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். யோ, அது என்னன்னு போய் பாரு. சரிங்க. Fear what you see, 'cause the style is what you see. Fear what you see, 'cause the style is what you see. இவ்வளோலாம் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஏதோ ஜெயிக்கவே முடியாதவனை கஷ்டப்பட்டு ஜெயிச்சதான் நினைச்சுப்பான். ஓகே.